ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 5வது சர்க்கம். இதுவரை என்ன பார்த்தோமென்றால், சுந்தரகாண்ட துவக்கத்தில் ஹனுமார் மகேந்திர பர்வதத்தின் உச்சியிலிருந்து ஜாம்பவானின் தேற்றுதலின் பேரில் 100 யோஜனை தூரமுள்ள சமுத்திரத்தை தாண்டி லங்கையில் புகுந்து சீதா தேவியை தேடுவதற்காக நிச்சயம் செய்கிறார். பின்பு அவர் தாண்டி வரும் வழியில் சில இடையூறுகளை தாண்டி லங்கையில் குதிக்கிறார். லங்கையில் குதிப்பதற்கு முன் லம்பம் என்ற பர்வதத்திலிருந்து லங்கையின் மகோத்பவத்தை கண்டு மிகவும் ஆச்சரியப்படுகிறார். பின்பு இரவு நேரத்தில் சிறிய உருவம் தரித்து கொண்டு லங்கையில் புகுவதே சரியான நிலையாகும் என்று முடிவு செய்து கொண்டு லங்கையின் கடற்கரையில் குதித்து லங்கையின் கோட்டை வாசலை, லங்காபுரியின் கோட்டை வாசலை அடைகிறார். அதில் நுழைய முற்படும் பொழுது லங்கினி என்று கோட்டை வாசலை காவல் காத்து வரும் அந்த லங்கா தேவியால் வழிமறிக்கப்பட்டு பின்பு அவளுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அவளும் ஆசிர்வதிக்க லங்கா நகரத்திற்குள் இடது காலை வைத்து எதிரியின் நாட்டான லங்கை நகரில் புகுந்துவிட்டார். அங்குள்ள ஆச்சரியமான செல்வ செழிப்பான வீடுகளையும் மாளிகைகளையும் வனங்களையும் உபவனங்களையும் பலவிதமான ராட்சசர்களையும் ராட்சசிகளையும் அப்சர ஸ்திரீகள் போன்ற அழகான ஸ்திரீகளையும் அந்தணர்களையும் பார்த்து கொண்டே அந்த லங்கையில் சுற்றித் திரிகிறார். பின்பு வெகு படோடோபமாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் அதிக ஜுவலிப்புடனும் காணப்பட்ட ஒரு உயர்ந்த மாளிகையை காண்கிறார். இதுதான் ராட்சசேந்திரனான ராவணனுடைய மாளிகையாக இருக்க வேண்டும் என்று அந்த இரவில் ஹனுமார் அதனுள் அடியெடுத்து வைக்கிறார். பின்பு என்ன நடக்கிறது பார்க்கலாம். அதன்பின் புத்திமானான ஹனுமார் அந்த ரம்யமான மேகத்தின் நடுவில் காணப்படும் அமராவதி நகரம் போல் உயர்ந்ததாக அலங்கரிக்கப்பட்டு வெகு செல்வ செழிப்போடு காணப்படும் அந்த லங்காபுரியில் நடுவில் மேகத்தில் தோன்றும் சந்திரனை ஒரு ரிஷபத்தை போலவும் கம்பீரமாக இருப்பதாக அவ்வளவு பொலிவுடனும் நெருக்கத்துடனும் கண்டாராம். அந்த சந்திரனை ஹனுமார் உலகத்தின் துக்கங்களை போக்கடிப்பவராகவும் மனதிற்கு ரம்யமாகவும் பெரிய சமுத்திரத்திற்கு உற்சாகம் கொடுப்பவராகவும் மனிதர்களுக்கு சந்தோஷத்தை விளைவிப்பவராகவும் இருக்கும் அந்த சந்திரனை கண்டாராம். எந்த லக்ஷ்மியானவள் பூமியில் மந்தர மலையில் இருப்பாளோ, எந்த லக்ஷ்மியானவள் சந்தியா கால வேளையில் சமுத்திரங்களில் வெண்மை நிறத்தில் இருப்பாளோ, எந்த ஸ்ரீ தேவியானவள் தாமரையில் வசிக்கின்றாளோ பிரகாசிக்கின்றாளோ, அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமியின் பிரகாசத்தையே அந்த சந்திரனிடத்தில் கண்டாராம் ஹனுமார். வெள்ளி கூண்டில் அடைக்கப்பட்ட ஒரு வெண்மையான அன்னம் எப்படி இருக்குமோ, பெரிய மந்திர மலையின் குகையில் கம்பீரமான சிங்கம் எப்படி இருக்குமோ, பெரிய வனங்களில் வசிக்கும் யானையானது எப்படி இருக்குமோ, ஒரு வீரன் எப்படி இருப்பானோ, அதுபோல ஆகாசத்தை விட்டு விலகாத ஆகாசத்தில் அந்த சந்திரன் கம்பீரமாக தோன்றினாராம். ஊரான கொம்புகளுடன் கோபமாக நிற்கும் காளை போலவும் உயர்ந்த கொடிமுடிகளை உடைய கர்வம் மிக்க வெண்மையான பெரிய மலை போலவும் பொற்பூனிட்ட தந்தங்களை உடைய ஒரு சேனையின் யானை போலவும் அந்த சந்திரன் பொலிவுடன் விளங்கினாராம். கார்மேகங்களால் மறைக்கப்படாதவராயும் சூரியனிடமிருந்து பெற்ற உயர்ந்த ஒளி கிரணங்களை அப்படியே வெளிப்படுத்துபவராகவும் ஒளி என்னும் மகாலட்சுமியின் ஓர் அங்கத்திற்கு அடையாளமாகவும் அந்த சந்திர பகவான் பிரகாசித்தாராம். வேட்டைக்கு போகும் சிங்கம் காட்டிலுள்ள உயர்ந்த பாறையின் மீது நின்று எப்படி கர்ஜிக்குமோ, ஒரு கஜேந்திரனான பெரிய உயர்வகை யானை ஒரு யுத்தத்தின் நடுவில் எப்படி செருக்குடன் நிற்குமோ, எப்படி முடிசூட்டிக் கொண்ட அரசன் ராஜ்யத்தில் கம்பீரமாக அமர்ந்திருப்பானோ, அப்படியே மிக கம்பீரத்துடனும் காந்தியுடனும் பிரகாசத்துடனும் அந்த சந்திரன் விளங்கினாராம். இப்படிப்பட்ட சந்திரனுடைய பிரகாசம் அந்த லங்கா நகர் முழுவதும் வியாபித்து இருந்ததாம். இதனால் இரவில் ஒளி குறைந்தது என்ற குறையின்றி அங்குள்ள ஆண்களும் பெண்களும் சந்தோஷமாக ஸ்வர்க்கவாசிகள் போல வாழ்ந்து கொண்டிருந்தனராம்.
அமைதியான சந்திர கிரணங்கள் வியாபித்திருக்க அந்த லங்காபுரியில் மெல்லிய வீணை நாதங்களும் தந்தி நாதங்களும் காதுக்கு இனிமையாக ஒலித்தனவாம். இந்த ஒளியிலும் அந்த சந்திரனுடைய ஒளியின் அமைதியிலும் லங்காபுரி குடும்பஸ்தர்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்களாம். ஆனால் காவல் காக்கும் ராட்சசர்களோ உற்சாகமாக விளையாடிக் கொண்டு இருந்தனர்களாம். புத்திமானான அந்த வானர வீரர் இவற்றையெல்லாம் லங்காபுரியில் சுற்றி திரிந்து கவனித்து கொண்டே வந்தாராம். மதுபானத்தால் சில ராட்சசர்கள் மதிமயங்கி கிடந்தார்களாம். ஜனக்கூட்டங்களை உடையதாக அந்த போர்க்கொட்டிலும் குதிரை யானை கூட்டங்களும் வீரலட்சுமி நிறைந்ததாக இருந்தனவாம். எங்கும் பிரகாசமான மாளிகைகளே தென்பட்டனவாம். இப்படி இரவு நேரத்தில் மதிமயங்கிய ராட்சசர்கள் ஒருவருக்கொருவர் பரிகசித்துக் கொண்டும் புத்தி பேதலித்து உளறிக்கொண்டும் சம்பாஷித்து கொண்டு இருந்தார்களாம். இந்த ராட்சச வீரர்களின் கூச்சலும் பிதற்றல்களும் பேரிரைச்சலாக இருந்ததாம் அந்த போர்க்குட்டிலில். இப்படி பலவிதமான ராட்சசர்களும் ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு விதமாய் பேசிக்கொண்டும் பரிகசித்து கொண்டும் தூங்கிக் கொண்டும் அங்கே இரவை கழித்து கொண்டு இருந்தார்களாம். அந்த போர்க்கொட்டிலில் பெரிதாக சப்தமிட்டு கொண்டு கர்ஜித்து கொண்டிருக்கும் யானைகளாலும் அவ்வண்ணமே அங்கே செருக்குடன் ஆயுதங்களுடன் பேசிக்கொண்டு காவல் காத்து கொண்டிருக்கும் அசுர வீரர்களாலும் பாம்புகளால் ஒரு நீர் மடுவானது எப்படி யாரும் நெருங்க முடியாதபடி காவல் காக்கப்படுமோ அப்படி அந்த வீரர்களால் லங்கை நகரம் அசுரர்களால் லங்கை நகரம் காக்கப்பட்டு வந்ததாம். அந்த நகரில் புத்தியில் சிறந்தவர்களான கேலி பேச்சும் அர்த்தமில்லாத வெயின் பேச்சும் இல்லாத இன்சொல் சொல்லக்கூடிய தர்மம் தெரிந்த பலவிதமான வேஷங்கள் தரித்த நல்ல பெயர்களை உடைய சில மனிதர்களையும் ராட்சசர்களையும் மேலும் கண்டாராம். அப்பொழுது மந்திர தந்திரங்களால் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கும் பலவிதமான ராட்சசர்களை கண்டாராம். அதை கண்டு ஆச்சரியப்பட்டு சந்தோஷித்தாராம் ஹனுமார். அதுவும் இல்லாமல் குரூபிகளாக இருக்கும் மற்ற ராட்சசர்களையும் கண்டாராம். அங்கங்குள்ள ராட்சசர்களுடன் அவர்களுடைய பத்தினிகளையும் அவர்களும் உயர்ந்த அழகுடன் இருப்பதையும் கண்டாராம். தன்னுடைய கணவர்களை விட்டு பிரியாத அப்படிப்பட்ட ஸ்திரீகளை புஷ்பங்களில் மறைந்திருக்கின்ற பட்சிகளைப் போல கண்டு வியந்தாராம் ஹனுமார். இப்படி அனைத்து ராட்சசர்களும் ராட்சசிகளும் ஒன்றோடு ஒன்று வீட்டில் அந்த இரவில் சந்திரனை ரசித்துக் கொண்டிருப்பதை கண்டாராம். அங்கே இஷ்டம் போல் ரூபம் தரிக்க வல்ல பலவிதமான ராட்சசிகளும் அழகிய உருவத்துடன் இருப்பதையும் அழகிய ராட்சச வீரர்களையும் அவரவர்கள் வீட்டில் சந்தோஷமாக பேசி வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்தாராம். அங்குள்ள ராட்சசிகளும் உயர்ந்த ரூபங்கள் தரிப்பதோடு அல்லாமல் உயர்ந்த ஆபரணங்களையும் தரித்திருப்பதை கண்டாராம். ஆயினும் ஹனுமார் நினைத்தாராம், நன்னெறியில் தவறாத தர்மம் தவறாத அந்த மகாலட்சுமியின் அவதாரமான நற்பிறப்புடைய தன்னிச்சையாக தோன்றிய திரியக் யோனிகளில் பிறக்காத அந்த சீதாதேவியானவள் தன் நாயகனை பிரிந்து மெலிந்த சரீரத்துடன் இருப்பாளே, இருக்கக்கூடுமே, அவள் இல்லையே என்று நினைத்தாராம். எந்த நிலையிலும் தன் தர்மத்தை தவறாதவளாக இருப்பவளும் தன் நாயகனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் மேல் ஆழ்ந்த பக்தியும் காதலும் உடையவளுமான அந்த சீதாதேவி தன் மனதை விட்டு எந்த ஒரு பகவானை அந்த ஸ்ரீராமனை அவள் விலக்காது இருப்பாளோ, பல ஸ்திரீகளை காட்டிலும் அவள் தனித்து விளங்குவாளோ, அந்த ஸ்ரீராமனை பிரிந்த துக்கத்தினால் எப்படி கழுத்து வரை கண்ணீரால் பெருக்க விட்டவளாய் இருப்பாளோ, வெகு உத்தமமான மாங்கல்யத்தை அணிந்தவளாகவும் பலவிதமான அழகிய தோகைகளுடன் காட்டிலாடும் ஒரு மயிலின் கழுத்திற்கு ஒப்பான நிகரான அழகிய கழுத்தில் உயர்ந்த சிரேஷ்டமான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினால் வழங்கப்பட்டதான மாங்கல்யத்தை திருமாங்கல்யத்தை உடையவளாக இருப்பாளோ, இங்கே ஆகாயத்தில் தோன்றும் இந்த சந்திரனது பொலிவிற்கு சிறிதும் குறைவில்லாமல் உள்ள முகத்தை உடையவளாக இருப்பாளோ, ஆயினும்
கணவனை பிரிந்த துக்கத்தினால் புழுதி படிந்த தங்க கம்பி போல் தோன்றுவாளோ? ஒரு புண்ணில் நுழைந்த பானத்தினால் எப்படி வேதனை ஏற்படுமோ அப்படி ஒரு வேதனையை கொண்டவளாக துக்க ஸ்வரூபியாக தன் கணவனை பிரிந்த துக்கத்தினால் ஆழ்த்தப்பட்டு, ஆயினும் மேக ரேகை போலவும் மின்னல் கொடி போலவும் குணமும் பொலிவும் குன்றாதவளாக இருப்பாளோ? அப்படிப்பட்ட மக்கட்கு அரசியான அந்த ஸ்ரீராமருடைய பத்னியான சீதா தேவியை நெடுநேரம் ஆகியும் காணவில்லையே என்று வானர வீரர் சிறிது துக்கமடைந்தாராம். 5வது சர்க்கம் முற்றிற்று.